வணக்கம். சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை பெருமகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தாங்கள் கொடுத்து வருகின்ற ஆக்கத்திற்கும் ஆதரவிற்கும் ஊக்கத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு இந்த மழை பெய்து முடிந்திருக்கிற காலத்துல கொசு அதிகமாக பெருகும், கொசு தொல்லை அதிகமாக இருக்கும். கொசுவை பற்றிய ஒரு சிந்தனையும் செய்தியும் தான் இது. நம்ம ஒரு கொசுவை அடிப்பதற்கு எவ்வளவு ஆற்றலை செலவிடுகிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா வச்சுங்களேன், அந்த கொசு அதனுடைய எடையை விட, அது பறக்கும் சக்தியை விட பல்லாயிரம் மடங்கு ஆற்றலை நாம் செலவிடுகிறோம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். சிறிய கொசுதான், ஆனால் அதை நாம் எவ்வளவு விரட்டி அடித்து கொன்று குவித்து ஒரு பெரிய போராட்டமே நடத்தி கொண்டிருக்கிறோம் தினமும், இல்லையா? அந்த கொசுவால் ஏகப்பட்ட நோய்கள் வருகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதற்கு தடை செய்ய மருந்துகள்லாம் பயன்படுத்துறோம். ஆனா ஏன் இந்த கொசுக்கள் பெருகிக்கிட்டே இருக்குது, குறைய மாட்டேங்குது, இல்லையா? கொசுக்கள் என்ன, நம்ம அழிச்சா குறைஞ்சிடணும். கொசுக்களுடைய வாழ்நாள் 7 நாள்னு சொல்லுவாங்க. அது முட்டை போட்டு பறந்து 7வது நாள் அது மடிந்தே போகும். அந்த 7 நாளுக்குள்ளவே அந்த கொசு இவ்வளவு உற்பத்தி ஆகி இனப்பெருக்கமாகி நம்ம எல்லாரும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறது. ஏன்? இதற்கு பின்னணியில நிறைய விஷயங்கள் இருக்கு. கொசுக்கள் பொதுவாக தூய்மையான நீர்நிலைகள்ல தான் இருக்கும், சுத்தமான நீர்நிலைகள்ல தான் இருக்கும். நீங்க சாக்கடையே பாத்தீங்கன்னா கூட சாக்கடையில மேலோட்டமா போகிற நல்ல தண்ணியில தான் கொசு உட்கார்ந்து இருக்கும், சேருல இருக்காது கொசு. இப்படி பார்க்கும் பொழுது அந்த கொசுக்கள் யாருக்காக படைக்கப்பட்டது அப்படின்றத பார்த்தோம்னா, கொசு சில உயிரினங்களுக்கு உணவு. தவளைக்கு, பல்லிக்கு, ஓணான், இது போன்ற ஊர்வன அந்த உயிரினங்களுக்கெல்லாம் கொசு உணவாக படுகிறது. ஆனா நாம என்ன பண்ணிட்டோம், இன்னைக்கு தவளையை மேக்சிமம் ஒழிச்சிட்டோம். தவளை நமக்கு தொல்லையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தவளையை மேக்சிமம் ஒழிச்சிட்டோம். எங்கேயுமே தவளையை பார்க்கவே முடியாது. இப்ப ஏதோ கிராமத்திலயோ வயக்காட்டிலயோ பார்த்தாதானே தவிர நம்முடைய நகர்ப்புறங்களிலேயோ கிராமப்புறங்களில் மெயின் பகுதியிலேயோ நம்ம தவளைகளை பார்ப்பது அரிதாகி போய்விட்டது. தவளை இருக்கும் இடத்துல கொசு இனப்பெருக்கம் மிக குறைவாக கட்டுப்படுத்தப்படும். ஏன்னா அந்த கொசு முட்டைகளையே தவளை குஞ்சுகள் எல்லாம் சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய உண்மை. அது இல்லை. இரண்டாவது, வீட்டில் ஒரு பல்லியை பார்த்தா கூட நாம தட்டி அடிச்சு துரத்தி விட்டுறோம். பல்லி இருக்கிற இடத்துல எந்த விதமான பூச்சிகளுமே இருக்க அஞ்சும். ஏன்னா பல்லியில பிடிச்சி சாப்பிட்றோம். அதனால பல்லி குறைஞ்சி போச்சு. ஓணான், அரணை, இது போன்ற உயிரினங்கள்லாம் இன்றைக்கு அருகி போய் கொண்டே இருக்கிறது. இவையெல்லாம் அருக இவற்றிற்கு உணவாக வேண்டிய கொசுக்கள் என்ன பண்ணோம்னா அதை விட்டுட்டு நம்மளை தாக்க ஆரம்பிக்குது. ஒரு கொசு ஒரு மைக்ரோ அளவு தான் நம்மளை கடிக்குது. அந்த கடிக்கிற இடத்துல எவ்வளவு பெரிய பாதிப்பு உருவாக்குது. இன்றைக்கு கொசுக்களை தரம் பிரித்து பார்க்கிறோம். டெங்கு கொசு, மலேரியா கொசு, வைரல் கொசு, என்னென்னவோ கொசு எல்லாம் நம்ம பேர் வச்சு கூப்பிடுறோம். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நான் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இயற்கையான சூழ்நிலைகளை மாற்றி நிறைய செயற்கையான வாழ்க்கை நடைமுறைகளுக்கு நாம் வந்துட்டதுனால அதற்கு ஏற்றாற் போல வாழ பக்குவப்படாத இயற்கை உயிரினங்கள் நம்மை தாக்க ஆரம்பிக்குது. இதுதான் உண்மை. அதே போல இந்த கொசுவை அடிப்பதற்கும் கொல்வதற்கும் விரட்டுவதற்கும் நாம் எவ்வளவோ செலவிடுகிறோம், எவ்வளவோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றோம், எவ்வளவோ நிறைய செயல்முறைகளை பயன்படுத்தி இந்த கொசு ஒழிக்கணும், புகை அது இதுன்னு போட்டு நிறைய செய்யறோம். ஆனா அந்த கொசுவை ஒழிப்பதற்கு ஒரு சுத்தமான சூழ்நிலை உருவாக்குவதற்கு நாம் முன்வருகிறோமா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஏற்கனவே ஒரு எபிசோட்ல சொன்னது போல குப்பைகளை குறைப்பது, அந்த அசுத்தங்களை உடனடியாக அகற்றிட முன் வருவது, ஓப்பன்ல போடாம ஒரு கவர்ல கட்டி வச்சு செய்யறது, இதெல்லாம் செய்தாலே நம்ம இருக்கிற இடத்துல இவற்றினுடைய இனப்பெருக்கம் குறைய வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் செய்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். நல்ல நீர்நிலைகளை உருவாக்குவோம். நீர்நிலைகளை உருவாக்குனா கொசுலாம் அங்க போய் அழகா செட்டில் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கும். அவை வாழும், அவளோடு சேர்ந்து தவளை, மீன் இனங்கள் எல்லாம் வாழும். அவற்றிற்கு அவை உணவாக போகும். இந்த பிரீடிங் குறைஞ்சிடும். கொசு உற்பத்தி இனப்பெருக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை அப்படியே உற்பத்தி ஆனாலும் அவற்றிற்கு உணவாக போக மீதி எல்லாம் இங்க சேர்றதுக்கு டைம் ஆகும். அதனால நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளை மாற்றி இயற்கையான வாழ்க்கை முறைகளை
தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு கொசு தொல்லையிலிருந்து விடுபட முயற்சி செய்வோம். நம்ம கொசு வலைகள் போடுவதனாலேயோ கொசு விரட்டிகளை பயன்படுத்துவதனாலேயோ அல்லது நம்ம நிறைய லிக்விட் வேப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனாலயோ இந்த கொசுவை ஒழிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை தோல்விதான் கொசு உற்பத்தி. அதை அறிந்து கொண்டு நாம் முயற்சி செய்வோம். இந்த கொசு உற்பத்திக்கு என்ன தடையா இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த நல்ல ஒரு இயற்கையான மரத்தை கண்டுபிடித்தார்கள் இல்லையா, நொச்சி. நொச்சி இலைகள் இருந்தா கொசு எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அப்ப நம்முடைய அரசாங்கம், நம்முடைய மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி இங்கெல்லாம் என்ன பண்றாங்க, கொசுக்கு மருந்து அடிக்கிறாங்க, புகை போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஏன் ஒரு தெருவில் இத்தனை மரங்கள், நொச்சி மரங்கள் எல்லாம் வளர்க்கக்கூடாது, அதை பராமரிக்க கூடாது? இது ஒரு சின்ன ஆலோசனையாகவே எடுத்துக்கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.